நடிகர் விஜய் நடிப்பில் ஏப்ரல் 20ஆம் தேதி கில்லி படம் தியேட்டரில் ரீரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தமிழ்நாடு முழுவதும் இல்லாமல் ஆல் ஓவர் இந்தியா முழுவதும் ஒரு சில தியேட்டரில் கில்லி படம் ரீரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படம் வெளியாகி இதுவரைக்கும் 11 நாட்களில் 20 கோடி கலெக்ட் ஆகியிருக்கிறதா படத்தை ரிலீஸ் பண்ண சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி தெரிவிச்சிருக்காங்க. படம் ரிலீஸ் ஆகி 11 நாட்களில் இதுவரைக்கும் 20 கோடி கில்லி படம் ரீரிலீஸ் பண்ணி வசூல் சாதனையாக படைச்சிருக்கு. இதுவரைக்கும் ரீரிலீஸ் ஆன படங்களில் கில்லி படம் அதிகமான வசூலாகி நம்பர் 1 இடத்துல இருக்கு. யாஷிகா ஆனந்த் லீடா நடிச்சு அடுத்ததா தமிழ் சினிமாவில் தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் படிக்காத பக்கங்கள். படம் மே 17ஆம் தேதி ரிலீஸ் பண்றதா அறிவிச்சிருக்காங்க. நம்ம சேனல்ல ஏற்கனவே மே மாதம் ரிலீஸ் லிஸ்ட் வெளியிட்டிருக்கும். இப்போ அபிஷியலா மே மாதம் ரிலீஸ் லிஸ்ட்ல இந்த படமும் ஆட் ஆகியிருக்கு. படிக்காத பக்கங்கள் மே 17ஆம் தேதி ரிலீஸ் பண்றதா அறிவிச்சிருக்காங்க. இப்போதைக்கு தமிழ் சினிமாவில் எலெக்ஷன் மற்றும் படிக்காத பக்கங்கள் படம் அபிஷியலா மே 17ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. நாளைக்கு அரண்மனை பார்ட் 4 படம் சுந்தர்சியோட இயக்கத்தில் ஹிப்ஹாப் தமிழாவோட மியூசிக்கில் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. இப்போ அதுக்கான அட்வான்ஸ் புக்கிங்ஸ் ஆன்லைனில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. படத்தில் சுந்தர்சி, தமன்னா, ரஷிகானா, யோகி பாபுலாம் நடிச்சிருக்காங்க. படம் தமிழ் மற்றும் தெலுங்குல ஆல் ஓவர் இந்தியா முழுவதும் இல்லாமல் உலகம் முழுவதும் ரிலீஸ் ஆகுது. இன்னைக்கு தமிழ் சினிமாவில் 2 அஃபிஷியல் அப்டேட்ஸ் வெளியாகுது. ஒன்று, நடிகர் தனுஷோட நடிப்பில் அடுத்ததா தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க குபேரா படத்தோட அஃபிஷியல் நாகா அர்ஜுனாவோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் மற்றும் எலெக்ஷன் படத்துலேருந்து அடுத்த சிங்கிள் யூடியூப்ல ரிலீஸ் ஆகுது. இந்த 2 படத்தோட அஃபிஷியல் அப்டேட்ஸும் இன்னைக்கு வெளியிடுறாங்க.